அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். மகள் ஸ்ரீ வித்யா அமெரிக்காவில் திருமணமாகி வசிப்பவர். ஒரு முறை மகளை பார்க்க காயத்ரி தனியாக அமெரிக்கா பயணமாக முடிவாகியது. இவர்கள் மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்ட குருநாதரிடம் சென்று வணங்கி நல்லபடியாக வெளிநாடு சென்று திரும்ப ஆசி வேண்டினார். பரம சாதுவான காயத்ரியின் குணத்தை நன்கு அறிந்த குருநாதர், தனியாக அமெரிக்கா வரை போக நீ பயப்பட வேண்டாம் என்று சொன்னவர், வழித்துணையாய் தெய்வத்தின் குரல் புத்தகத்தை கையில் எடுத்து போகும்படியும் இடைவிடாது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே பெரியவாளை இடைவிடாது தியானம் செய்து கொண்டு செல்லும்படியும் உத்தரவிட்டார். பயண டிக்கெட் வாங்கும் அலுவலகத்திற்கு காயத்ரியும் அவர் கணவரும் சென்ற பொழுது, காயத்ரி பயணம் செய்ய இருந்த அதே நாள் அதே விமானத்தில் அதே இடத்திற்கு கணவன் மனைவி மகள் என்றிருக்கும் ஒரு சிறிய குடும்பமும் உடன் பயணிக்க இருப்பதை பார்த்து ஸ்ரீதர் அந்த தம்பதிகளிடம் சென்று தனது மனைவிக்கு முன் அனுபவம் இல்லாததால் அவரை சற்று கவனித்துக் கொள்ளும்படியும், சென்னையிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையம் சென்றவுடன் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிந்து சாமான்களுடன் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு தனது மனைவியை அழைத்து செல்லும்படியும் கூறினார். அந்த நல்லவர்கள் தங்களால் இயலாது என மறுமொழி உரைத்தனர். எனினும் பெரியவாள் உதவியும் துணையும் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தைரியமாய் பயணம் செய்யும்படியும் தன் மனைவியிடம் கூறி அவரை வழி அனுப்பினார். முன் ஏற்பாட்டின்படி காயத்ரி லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தை அடைந்தவுடன் காயத்ரியின் மகளின் சிநேகிதி வந்து அவரை அழைத்து சென்று உள்நாட்டு விமானத்தில் ஏற்றி விடுவதாக இருந்தது. ஆனால் விமான நிலையத்தில் காயத்ரி ஓரிடம் காத்திருக்க, வந்த சிநேகிதி வேறொரு இடம் இருவரும் சந்திக்க முடியாமல் போய்விட்டது. காயத்ரி பயந்து போய் பெரியவாளை நினைத்து வேண்டிக் கொண்டார். எதிர்பாராத விதமாக ஒரு அன்பர் காயத்ரியை தேடி வந்து, உங்களுக்கு எங்கு போக வேண்டும் என்று விசாரித்து காயத்ரியின் உடைமைகளை கிளியர் செய்து வாங்கி உள்நாட்டு விமானத்திற்கு அனுப்பிவிட்டு அவரை அழைத்து கொண்டு புறப்பட தயாராயிருந்த விமானத்தில் ஏறுவதற்காக காத்திருந்தவர்களுடன் சேர்த்துவிட்டு தன் பணி முடிந்தவராய் அகன்றார். சான் ஜோஸ் விமானத்தில் இடம் வேண்டி பல பயணிகள் காத்திருந்தனர். அதில் ஒருவராய் காயத்ரியும் நிற்க, அருகில் வந்த அதே அதிகாரி ஒரே ஒரு இடம் மட்டும் விமானத்தில் இருப்பதால் காயத்ரியை மட்டும் ஏறிக்கொள்ள சொன்னார். அவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் சென்றார். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், சென்னையில் உதவ முன்வராத தம்பதிகள் இதே விமானத்தில் பயணம் செய்ய காத்திருந்து இடம் கிடைக்காமல் போய்விட அவர்களுக்கு முன் காயத்ரியை பிரயாணம் செய்து வைத்தது ஸ்ரீ மகா பெரியவாள் திருவிளையாடல். சான் ஜோஸ் என்ற சென்ற காயத்ரி தன் மருமகனும் மகளும் வந்து தன்னை அழைத்து போவார்கள் என்று விமான நிலையத்தில் காத்திருந்தார். நேரம் கடந்தும் ஒருவரும் வராததால் கவலை கொண்டார். சென்னையில் தன் கணவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் சொன்னார். கவலை கொண்ட கணவர் தவிக்க, அங்கு தாயார் வராதது கண்ட மகள் கவலையுடன் சென்னைக்கு போன் செய்ய ஸ்ரீதர் விவரம் சொன்னார். மகளும் மருமகனும் உடனே கிளம்பி விமான நிலையம் வந்து அமைதியாய் தெய்வத்தின் குரல் படித்துக் கொண்டிருந்த காயத்ரியை கண்டு இல்லம் அழைத்து சென்றனர். இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மனம் தளராத நிலை பிரம்மஞானியான பெரியவாள் பக்தர்களால் மட்டுமே சாத்தியமாகும். ஸ்ரீதர் ஒரு தடவை தன் நண்பருடன் தாம்பரத்தில் இருந்து திருவாரூர் செல்ல ரயிலில் டிக்கெட் ரிசர்வ் செய்ய அது வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தது. நண்பர் PNR நம்பரை தெரிந்த ரயில்வே அதிகாரியிடம் கொடுத்து கன்ஃபர்மேஷனுக்கு சிபாரிசு செய்யலாம் என கூறினார். அதை மறுத்த ஸ்ரீதர், கவலை வேண்டாம், நமக்கு சிபாரிசு செய்ய பெரியவாள் இருப்பார் என நம்பிக்கையுடன் சொன்னார். பிரயாணத்திற்கு முன் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தது RACக்கு இவர்கள் பெயர் வந்தது. அதனால் இருவரும் உட்கார்ந்து கொள்ள இடம் கிடைத்தது. உடன் வந்த நண்பர் ஸ்ரீதரிடம்
பரிகாசமாக, என்ன பெரியவாள் சிபாரிசு இவ்வளவுதானா என வினவ, அப்போது எதேச்சையாக அருகில் இருந்த பயணி ஒருவர் ஸ்ரீதரிடம் வந்து, நாங்கள் 6 பேர் பிரயாணம் செய்கிறோம். எங்களுக்கு படுக்கை வசதி 2 பெட்டிகளில் இருக்கிறது. நீங்கள் இருவரும் அடுத்த பெட்டியில் உள்ள எங்களுடைய 2 படுக்கையில் படுத்துக்கொண்டால் நாங்கள் இங்கு நண்பர்களுடன் சேர்ந்து பிரயாணம் செய்ய வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார். இன்ப அதிர்ச்சி கொண்ட ஸ்ரீதர் அந்த நண்பரிடம், எங்களுக்கு படுக்கை வசதி கிடைக்கவில்லை, இருக்கை வசதி மட்டுமே உள்ளது என்று கூறினார். நண்பர்களுடன் சேர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற ஆவலில் அந்த நண்பர், பரவாயில்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறோம் என்று கூறி ஸ்ரீதரையும் பரிகசித்த நண்பரையும் தங்களுக்கு ஒதுக்கிய இடத்திற்கு அனுப்பி வைத்தார். படுக்கையில் ஏறி சுகமாய் படுத்து கொண்ட நண்பரை பார்த்து ஸ்ரீதர், பார்த்தீரா, பெரியவாள் சிபாரிசின் பலனை இப்போது என்ன சொல்கிறீர் என்று கேட்டு சந்தோஷமாக சிரித்தார். இப்படித்தான் நடக்கவே இயலாது என்பது கூட எளிதாக நடந்து விடும் பெரியவாள் அருளாள். நம்பும் அடியார்கள் வாழ்க்கை பயணத்திற்கு துணை புரியும் அந்த கருணை தெய்வத்திற்கு இந்த பயணங்களுக்கு அருளுவதா பெரிய காரியம். இத்துடன் இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.